Hey guys, this is Venkat. Welcome back to Venkat deva vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 rupeesக்கு ஒரு ரைடிங் க்ளவுஸு. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எப்படி பார்க்குறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் க்ளவுஸு. இது வந்து இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோபைக்கர் ரைடிங் க்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். அந்த ஷாப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கிங்க. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupeesக்கு வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது நான் ஏன் ஆன்லைனில் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏற்கனவே வந்து நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வாங்கியிருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோபைக்கர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டூப்ளிகேட் பிராண்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மெயினாக வந்து மேக் பண்ணுறேன்னு. இது எப்படி நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கை போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ப்ரோபைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில்வர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் டூப்ளிகேட் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதேமாரி இந்த கையோட முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோபைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதை வச்சே நீங்கள் வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சில்வர் கலரில் இருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோபைக்கர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரோபைக்கர் க்ளவுஸு. ஸோ இது இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் க்ளவுஸ் வந்து இப்போ மாட்டிட்டேன். உங்களுக்கே தெரியும் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாக வந்து கொடுத்துருக்காங்களா. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பைக்கில் வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேரோட பைக்கோட ஹேண்டில் பார் வந்து ரொம்ப வந்து நைஸாக இருக்கும். நம்ம பிடிக்கும்போதே ஆக்சிலேட்டர் பண்ணும்போது வந்து வலிக்கிக்கிட்டே போகும். அது வழுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே விழுகும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து இப்படி விழுகுவோம், இப்படி கீழே விழும்போது பார்த்திங்கன்னா கை வந்து இந்த இடத்துல வந்து அடிப்படை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து அந்த ஃபைபர் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படி கீழே போகும்போது இப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, சப்போஸ் மிஸ் ஆகி கீழே விழுகிறீங்கன்னா இப்படி தான் வந்து போய் கை வைப்பீங்க. கை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு இப்போ சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் வென்டிலேஷனும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது வழியாக பார்த்திங்கன்னா உள்ள ஏர் சர்க்குலேஷனும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த போடும்போது பார்த்திங்கன்னா வேர்க்கிறது அந்தமாரி ஃபால்ட் வந்து எதுவுமே கிடையாது. இதில் வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மொபைல் ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் சென்சேஷன் வந்து கொடுக்கல. அது ஒன்று மட்டும்தான் இதில் இருக்க ஒரு மைனஸு. இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கின உடனே வந்து இந்த ரிவ்யூ வந்து நான் பண்ணலை. இதை வந்து நான் வந்து ஒரு 2 ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணேன். கொடைக்கானல் ரைடு அப்புறம் சிறுமலை ரைடுக்கு வந்து இந்த க்ளவுஸ் போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். பக்காவாக இருந்துச்சு, எனக்கு வந்து ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியல. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ வந்து என்னால் க்ளவுஸை கழட்டிட்டு என்னால் கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நான் விலாக் பண்ண மாட்டேன், நான் வந்து ட்ராவல் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து மேப்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ரைட் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மேப் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதை கழட்டிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கேட்டிங்கன்னா ஓவராலாக இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்குது.
ஒரு 300 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த கம்பெனியுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக்கு, என்னோடய வண்டி வந்து பிளாக்குன்றதெல்லாம் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. நீங்கள் R15லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் ஓவராலாக அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்த்து. இதை நீங்கள் வாங்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் வந்து ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குமா, அதை வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே பிராண்டில் வந்து ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி இருக்காது. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அது நீங்கள் வாங்காமே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸ் வாங்க, சேஃப்டியாக வந்து ரைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய்க்கு இந்த க்ளவுஸ் ஒர்த்து. பக்காவாக இருக்குது. நான் பாக்ஸிங் பண்ண போகிறதில்ல, ரைடிங் தான் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிகினிங்கில் இப்போ தான் நீங்கள் ரைட் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க, ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரைடு வந்து நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் லாக்டவுனுன்றதால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லாக்டவுன் போட்டு வச்சுருக்காங்களா, அதனால் வந்து எங்கேயும் போக முடியல. ஏகப்பட்ட ரைடு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். லாக்டவுன் முடிச்சுன்னா ஒரு ரைடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரைடுக்காக வந்து நிறைய பொருள்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன்.